பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். கேசவருடன் கடைசி சந்திப்பு. புதன், நவம்பர் 28, 1883. பிற்பகல் 2 மணி. சர்க்குலர் ரோட்டின் மேற்கு பக்கம் கேசவ சந்திரசேனின் வீடாகிய கமலகுடீர் இருந்தது. அதன் கிழக்கே உள்ள நடைபாதையில் ஒரு பக்தர் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தார். யாரோ ஒருவரை அவர் ஏக்கத்துடன் எதிர்பார்ப்பது போல் தோன்றியது. எத்தனையோ பேர் அந்த வழியாக சென்றனர். அவர்களையெல்லாம் பார்த்தவாறே உலவிக் கொண்டிருந்தார் அந்த பக்தர். கேசவர் நோயுற்றிருந்தார். அவரது உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருந்தது. இம்முறை அவர் பிழைத்தெழுவது சந்தேகம் என்றே பலரும் கூறினர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேசவரை மிகவும் நேசித்தார். அவரை காண தட்சிணேஸ்வரத்திலிருந்து வருகிறார். அவரை எதிர்நோக்கித்தான் அந்த பக்தர் அங்கே நடந்து கொண்டிருந்தார். கமலகுடீருக்கு வடக்கே மங்களவாடி என்ற குடியிருப்பு பகுதி இருந்தது. பிரம்ம சமாஜத்தினர் பலர் அங்கே வசித்தனர். கமலகுடீருக்கு எதிரில் விக்டோரியா கல்லூரி இருந்தது. அங்கு பிரம்ம சமாஜத்தை சேர்ந்த பெண்களும் உறுப்பினர்களும் புதல்வியரும் படித்தனர். அந்த கல்லூரிக்கு வடக்கே விசாலமான தோட்டத்தின் நடுவே அமைந்த வீட்டில் ஓர் ஆங்கிலேய குடும்பம் வசித்து வந்தது. அந்த வீட்டை பார்த்தபோது அங்கு ஏதோ ஒரு சோக நிகழ்ச்சி நடைபெற்றிருக்க வேண்டும் என்று மாவிற்கு தோன்றியது. அது என்னவாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தபோது கருப்பு உடை அணிந்த வண்டிக்காரன் ஒரு சவப்பெட்டி தாங்கிய வண்டியை வீட்டிற்குள் ஓட்டி சென்றான். ஓரிரு மணி நேரமாக இந்த ஏற்பாடுகள்தான் நடந்து கொண்டிருந்தன. அழியும் இந்த உடலை உதறிவிட்டு யாரோ போய்விட்டார்கள். அதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகள். எங்கே போய்விட்டார்? உடம்பை உதறிவிட்டு எங்கே போகிறார்கள் என்று சுழன்றது பக்தரின் மனம். எத்தனையோ வண்டிகள் வடக்கே இருந்து தெற்கே சென்ற வண்ணம் இருந்தன. குருதேவர் வருகிறாரா என்று ஒவ்வொரு வண்டியையும் பக்தர் ஆவலுடன் உற்று பார்த்து கொண்டிருந்தார். மாலை 5 மணி ஆகியது. குருதேவரின் வண்டி வந்து சேர்ந்தது. அவருடன் லாட்டுவும் ஓரிரு பக்தர்களும் வந்திருந்தனர். மாவும் ராக்காலும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். கேசவரின் வீட்டினர் விரைந்து வந்து குருதேவரை வரவேற்று மாடிக்கு அழைத்து சென்றனர். அங்கு விருந்தினர் அறைக்கு தெற்கு வராந்தாவில் ஒரு கட்டில் போடப்பட்டிருந்தது. அந்த கட்டிலில் குருதேவரை அமர செய்தனர். கேசவரின் வருகைக்காக குருதேவர் நீண்ட நேரம் காத்திருந்தார். கேசவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதாகவும் சிறிது நேரத்தில் வந்துவிடுவார் என்றும் கேசவரின் சீடர்கள் பணிவான குரலில் தெரிவித்தனர். கேசவரின் உடல்நிலை மோசமாக இருந்தது. அதனால்தான் அவருடைய சீடர்களும் வீட்டாரும் அவரை எச்சரிக்கையுடன் கவனித்து வந்தனர். குருதேவரோ கேசவரை பார்க்கும் ஆவலில் அமைதி இழக்கத் தொடங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேசவரின் சீடர்களிடம் கூறினார், என்னப்பா, அவர் வர வேண்டும் என்று என்ன அவசியம்? ஏன் நானே உள்ளே சென்று அவரை பார்க்கக்கூடாது? பிரசன்னர் பணிவாக கூறினார், சுவாமி, அவரே சில நிமிடங்களில் இங்கு வந்து விடுவார். சரிதான், போங்கள். ஏன் இப்படி குழப்புகிறீர்கள்? நானே உள்ளே போகிறேன் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர். குருதேவரின் கவனத்தை திருப்புவதற்காக பிரசன்னர் கேசவரை பற்றி பேசத் தொடங்கினார். பிரசன்னர் கூறினார், அவரது நிலை இப்போது அடியோடு மாறி உள்ளது. தங்களைப் போலவே அவர் தேவியிடம் பேசுகிறார். அம்பிகை பேசுவதை கேட்டு சிரிக்கிறார், அழுகிறார். உலகின் தாயான அம்பிகையுடன் கேசவர் பேசுகிறார், சிரித்தார், அழுதார் என்பதை கேட்டதும் குருதேவர் பரவச நிலை அடைந்தார். அப்படியே சமாதியில் ஆழ்ந்தார். அப்போது குளிர்காலம். குருதேவர் பச்சை நிறமுடைய கம்பளி சட்டை அணிந்து அதன் மீது ஒரு சால்வையை பொருத்திக் கொண்டிருந்தார். நிமிர்ந்து உட்கார்ந்த நிலை. கண்கள் இமைக்கவில்லை. நீண்ட நேரம் அதே நிலையில் இருந்தார். சமாதி கலைவதற்கான அறிகுறி எதுவும் தென்படவில்லை.
மாலை சாய்ந்து இரவு நேரம் வந்தது. குருதேவருக்கு சிறிது புற உணர்வு திரும்பியது. விருந்தினர் அறையில் விளக்கு ஏற்றப்பட்டது. குருதேவரை அங்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மிகுந்த சிரமத்தின் பேரில் அங்கே கூட்டி சென்றனர். அந்த அறையில் சோபாக்கள், நாற்காலிகள், அலமாரிகள், கேஸ் விளக்குகள் என்று பல்வேறு சாமான்கள் இருந்தன. குருதேவரை ஒரு சோபாவில் அமர செய்தனர். அமர்ந்த உடனே புற உலக நினைவிழந்து மீண்டும் பரவசத்தில் ஆழ்ந்தார் அவர். அந்த நிலையிலேயே சோபாவை பார்த்தபடி ஏதோ போதையில் பேசுபவர் போல், இவையெல்லாம் முன்பு அவசியமாக இருந்தன, இப்போது இவை எதற்கு என்று கூறினார். பின்னர் அவர் ராக்காலை பார்த்து, ராக்கால், நீ வந்திருக்கிறாயா என்றார். பிறகு குருதேவர் வேறு எதையோ கண்டு பேசத் தொடங்கினார். இதோ இதோ தேவி, அம்மா நீயும் வந்துவிட்டாயா? காசிப்பட்டு புடவையில் எவ்வளவு அழகாக காட்சி அளிக்கிறாய். அம்மா தொந்தரவு செய்யாதே, உட்கார். என் அம்மா உட்கார். குருதேவரின் மகாபாவனை நிலை தொடர்ந்தது. அறை ஒளி வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது. பிரம்ம சமாஜ அன்பர்கள் சுற்றிலும் அமர்ந்திருந்தார்கள். லாட்டு, ராக்கால், மா முதலானோர் குருதேவரின் அருகே அமர்ந்திருந்தனர். குருதேவர் பரவச நிலையில் தமக்குத்தாமே பேசினார். உடலும் ஆன்மாவும். உடல் பிறந்தது, அது இறக்கும். ஆன்மாவிற்கு இறப்பு இல்லை. கொட்டை பாக்கை போல். பழுத்த பாக்கு ஓட்டுடன் ஒட்டாமல் தனியாக இருக்கும். பச்சையாக இருக்கும்போது அதனை ஓட்டிலிருந்து பிரிப்பது மிகவும் கடினம். இறைவனை தரிசித்தால், அவரை பெற்றுவிட்டால் ஒருவனுக்கு உடல் உணர்வு நீங்கி விடுகிறது. அப்போது உடலும் ஆன்மாவும் வெவ்வேறு என்ற உணர்வு உண்டாகிறது. அப்போது கேசவர் வந்தார். அவர் கிழக்கு கதவு வழியாக உள்ளே வந்தார். பிரம்ம சமாஜ கோவிலிலோ டவுன் ஹாலிலோ சொற்பொழிவு நிகழ்த்திய அவரை பார்த்தவர்கள் இப்போது அவரை எலும்பும் தோலுமாக கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவரால் நிற்க முடியவில்லை. சுவரை பற்றி கொண்டு மெல்ல மெல்ல நகர்ந்து வந்தார். மிகுந்த சிரமப்பட்டு நடந்து வந்து சோபாவின் முன்னால் கீழே உட்கார்ந்தார். இதற்குள் குருதேவர் சோபாவிலிருந்து இறங்கி தரையில் உட்கார்ந்து விட்டார். கேசவர் குருதேவரை தலை தாழ்த்தி வணங்கி அவரது திருவடிகளில் தமது தலையை வைத்துக்கொண்டு நெடுநேரம் அப்படியே இருந்தார். பிறகு எழுந்து உட்கார்ந்தார். குருதேவர் இன்னும் பரவச நிலையிலேயே இருந்தார். அவர் தமக்குள்ளே ஏதோ முணுமுணுத்து கொண்டும் தேவியிடம் பேசியபடியும் இருந்தார். அப்போது கேசவர், நான் வந்துவிட்டேன், நான் வந்துவிட்டேன் என்று உரத்த குரலில் கூறினார். இவ்வாறு கூறிவிட்டு அவர் குருதேவரின் இடது கையை ஏந்தி மெல்ல தடவி கொடுக்க தொடங்கினார். குருதேவரோ பரவச நிலையில் தம்மை முற்றிலுமாக இழந்து அமர்ந்திருந்தார். அவர் தமக்குள் பேசுவது போல் எவ்வளவோ பேசினார். பக்தர்கள் மந்திரவசப்பட்டவர்கள் போல் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அந்த அமுத மொழிகளை பருகினர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், உபாதி இருக்கும் வரை இவர் கேசவர், இவர் பிரசன்னர், இவர் அமிர்தர் என்றெல்லாம் பன்மை உணர்வு இருக்கிறது. பூரண ஞானம் ஏற்பட்டுவிட்டால் எல்லாம் ஒரே உணர்வு மயம் என்ற அனுபவம் உண்டாகிறது. அப்போது அந்த ஒரே உணர்வுதான் உலகமாகவும் உயிர்களாகவும் 24 தத்துவங்களாகவும் ஆகியிருப்பதை அவன் காண்கிறான். ஆனால் சக்தி வெளிப்பாட்டில் வேறுபாடு இருக்கவே செய்கிறது. பகவானே எல்லாமாக ஆகியுள்ளார் என்பது உண்மைதான். ஆனால் சில இடங்களில் சக்தி அதிகமாக வெளிப்படுகிறது, சில இடங்களில் குறைவாக வெளிப்படுகிறது. வித்யாசாகர் ஒருமுறை என்னிடம் கூறினார், அப்படியானால் இறைவன் சிலருக்கு அதிக ஆற்றலையும் சிலருக்கு குறைவான ஆற்றலையும் கொடுத்திருக்கிறாரா என்று கேட்டார். அதற்கு நான் கூறினேன், ஆமாம், அப்படி இல்லாவிட்டால் ஒருவன் 50 பேரை தோற்கடித்து விடுகிறானே, அது எப்படி இயலும்? உங்களை பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருப்பதற்கும் என்ன காரணம் என்று கேட்டேன். ஆண்டவனின் லீலை யார் மூலமாக வெளிப்படுகிறதோ அவரிடம் விசேஷ சக்தி காணப்படுகிறது. ஜமீன்தார் எல்லா இடங்களிலும் தங்கலாம்,
ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட வரவேற்பறையில் அவரை பெரும்பாலும் காண முடியும். பக்தனே பகவானின் வரவேற்பறை. பக்தனின் உள்ளத்தில் திருவிளையாடல் புரிவதை பகவான் விரும்புகிறார். பக்தனின் உள்ளத்தில் அவரது விசேஷ சக்தி வெளிப்படுகிறது. அத்தகைய பக்தனின் அடையாளம் என்ன? பெரிய பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்ற இடங்களில் இறைவனின் விசேஷ சக்தியின் வெளிப்பாடு உள்ளது. இந்த ஆத்யா சக்தியும் பரபிரம்மமும் பிரிக்க முடியாதவை. ஒன்றை விட்டுவிட்டு மற்றொன்றை நினைப்பதென்பது முடியாது. ஒளியும் மாணிக்கமும் போல். மாணிக்கக்கல்லை விட்டுவிட்டு அதன் ஒளியை மட்டும் நினைப்பது நடக்காத காரியம். அதுபோலவே ஒளியை நீக்கி மாணிக்கக்கல்லை மட்டும் நினைப்பதும் இயலாது. பாம்பும் அதன் வளைந்து வளைந்து செல்லும் இயல்பும். பாம்பை விட்டுவிட்டு வளைந்து செல்லும் இயல்பை நினைக்க முடியுமா? வளைந்து செல்லும் இயல்பை தவிர்த்துவிட்டு பாம்பை நினைப்பதும் முடியாத காரியம். ஆத்யா சக்திதான் இந்த உயிர்களாகவும் உலகமாகவும் 24 தத்துவங்களாகவும் ஆகியிருக்கிறாள். அனுலோமம் விலோமம். ராக்கால், நரேந்திரன் முதலிய இந்த இளைஞர்களுக்காக நான் ஏன் இவ்வளவு ஏங்குகிறேன்? இவர்களுக்காக இப்படி ஏங்கித் திரிவதால் எப்போதுதான் நீங்கள் பகவானை நினைப்பது என்று என்னிடம் ஹாஸ்ரா கேட்டான். கேசவரும் மற்றவர்களும் புன்னகைத்தனர். எனக்கு பெரும் கவலையாகிவிட்டது. தேவியிடம் சென்று, அம்மா, என் நிலை இப்படி ஆகியதே, இந்த இளைஞர்களுக்காக ஏன் ஏங்குகிறாய் என்று ஹாஸ்ரா கேட்கிறானே என்று முறையிட்டேன். பிறகு போலோநாத்திடம் இது பற்றி கேட்டேன். போலோநாத் சொன்னான், மகாபாரதத்தில் இந்த விஷயம் உள்ளது. சமாதியில் நிலைத்த ஒருவர் கீழே வரும்போது எதை ஆதாரமாக கொள்வார்? சத்துவகுண பக்தர்களைத்தான் என்று கூறினார். மகாபாரத விளக்கத்தை கேட்ட பிறகுதான் நிம்மதி. அனைவரும் சிரித்தனர். ஹாஸ்ராவை குற்றம் சொல்வதற்கு இல்லை. சாதக நிலையில் இருக்கும்போது இதுவல்ல இதுவல்ல என்று ஆராய்ச்சி செய்து முழு மனதையும் இறைவனிடம் செலுத்த வேண்டும். ஆனால் சித்த நிலையில் விஷயமே வேறு. இறைக்காட்சிக்கு பிறகு அனுலோமம் விலோமம். நுண்மையான ஆத்யா சக்தி படிப்படியாக தூலமான உயிர்களாக, உலகமாக, தத்துவங்களாக ஆவது அனுலோமம். இந்த தூல வெளிப்பாடுகள் மீண்டும் நுண்மையான ஆத்யா சக்தியில் ஒடுங்குவது விலோமம். வெண்ணெய் எடுக்க வேண்டுமானால் முதலில் அதை மோரிலிருந்து பிரித்தாக வேண்டும். வெண்ணெய் எடுத்த பிறகு மோரிலிருந்துதான் வெண்ணெய், வெண்ணெய் சேர்ந்ததுதான் மோர் என்பதை அறிந்து கொள்கிறோம். அதுபோல் இறைவனே அனைத்துமாக ஆகியிருக்கிறார் என்பதை திட்டவட்டமாக உணர்கிறோம். சில இடங்களில் அதிக பிரகாசம், சில இடங்களில் குறைவான பிரகாசம். கடல் பொங்கினால் கரையெங்கும் ஒரே தண்ணீர்மயமாக இருக்கும். முன்பு சுற்றி வளைந்து நெளிந்து செல்லும் நதியின் வழியாக படகை செலுத்தித்தான் கடலை அடைய வேண்டும். இப்போதோ வெள்ளப்பெருக்கில் எங்கு பார்த்தாலும் தண்ணீர். எனவே படகை நேராக செலுத்தி கடலை அடைந்து விடலாம். வயல் அறுவடையாகிவிட்டால் வரப்பு வழியாக சுற்றி வளைத்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. குறுக்கே நடந்து சென்று விடலாம். இறைவனை தரிசித்த பின்னர் அவரை எல்லாவற்றிலும் காணலாம். மனிதனிடம், அதிலும் சத்துவகுண பக்தர்களிடம், அதாவது காமினி காஞ்சன நாட்டம் அடியோடு இல்லாதவர்களிடம் அவரது வெளிப்பாடு அதிகமாக உள்ளது. எல்லோரும் மௌனமாக இருந்தனர். சமாதி நிலையை அடைந்த ஒருவர் இறங்கி வந்தால் தனது மனத்தை எங்கே வைப்பார்? அதனால்தான் காமினி காஞ்சன நாட்டம் இல்லாத சத்துவகுண பக்தர்களின் சேர்க்கை தேவையாக உள்ளது. இல்லாவிட்டால் சமாதி நிலையை அடைந்தவர்கள் எதை பற்றி கொண்டு வாழ்வார்கள்? யார் பிரம்மமோ அவரே ஆத்யா சக்தி. செயலற்றிருக்கும் போது அவரை பிரம்மம் என்றும் புருஷன் என்றும் சொல்கிறோம். ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டிருக்கும் போது அவரை சக்தி என்கிறோம், பிரகிருதி என்கிறோம். புருஷனும் பிரகிருத்தியும். யார் புருஷனோ அவரே பிரகிருதி. ஆனந்தமயன், ஆனந்தமயி. யாருக்கு ஆணை பற்றிய உணர்வு இருக்கிறதோ
அவனுக்கு பெண்ணை பற்றிய உணர்வும் இருக்கும். தந்தையை அறிபவனுக்கு தாயை பற்றிய அறிவும் இருக்கும். கேசவர் சிரித்தார். இருள் பற்றிய அறிவு உடையவனுக்கு ஒளியை பற்றிய அறிவும் இருக்கும். இரவை பற்றிய அறிவு உடையவனுக்கு பகலை பற்றிய அறிவும் இருக்கிறது. இன்பத்தை பற்றிய அறிவு உடையவனுக்கு துன்பத்தை பற்றிய அறிவும் இருக்கிறது. இவை உங்களுக்கு புரிகிறது அல்லவா என்று கேட்டார் குருதேவர். கேசவர் சிரித்தபடியே ஆம், புரிந்து கொண்டேன் என்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அன்னை, எந்த அன்னை? உலகின் அன்னை. யார் உலகை படைத்திருக்கிறாளோ, காக்கிறாளோ, தன் குழந்தைகளை எப்போதும் காப்பாற்றுகிறாளோ, அறம், பொருள், இன்பம், வீடு என்று யார் எதை விரும்பினாலும் அதை அவர்களுக்கு கொடுக்கிறாளோ அந்த அன்னை. உண்மையான குழந்தை தாயை பிரிந்திருக்க முடியாது. தாய்க்கு எல்லாம் தெரியும். உண்பது, உறங்குவது, திரிவது இவைதான் குழந்தை செய்பவை. வேறு எதை பற்றியும் குழந்தை கவலைப்படுவதில்லை. ஆம் சுவாமி என்றார் கேசவர். பேசிக்கொண்டிருக்கும் போதே குருதேவர் சாதாரண நிலைக்கு வந்துவிட்டார். முகத்தில் புன்னகை தவழ கேசவரை நோக்கி பேசினார். அந்த அறை நிரம்ப அமர்ந்திருந்த பக்தர்கள் ஆவலோடு பார்த்தபடி கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் போன்ற குசலம் விசாரிப்பு எதுவும் இல்லாததைக் கண்டு அனைவருமே ஆச்சரியமடைந்தார்கள். பகவானை பற்றிய பேச்சு மட்டுமே நடந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கேசவரிடம் கூறினார், பிரம்ம சமாஜத்தினர் இறைவனது ஐஸ்வர்யங்களை அவ்வளவு வர்ணிப்பது ஏன்? எம்பெருமானே, நீ சந்திரனை படைத்திருக்கிறாய், சூரியனை படைத்திருக்கிறாய், நட்சத்திரங்களை படைத்திருக்கிறாய் என்பன போன்றவற்றை இவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பெரும்பாலானோர் தோட்டத்தைக் கண்டு அதையே புகழ்கிறார்கள். தோட்டத்தின் சொந்தக்காரனை காண எத்தனை பேர் ஆசைப்படுகிறார்கள்? பெரியது தோட்டமா, அதன் சொந்தக்காரனா? கள் குடித்த பிறகு கடையில் இன்னும் எத்தனை பானை கள் இருக்கிறது என்ற கணக்கெல்லாம் எனக்கு எதற்கு? ஒரு புட்டி கல்லிலேயே என் காரியம் முடிந்து விடுகிறதே. நரேந்திரனை பார்க்கும்போது நான் ஒரு முறை கூட உன் தந்தையின் பெயர் என்ன, அவருக்கு எத்தனை வீடுகள் உள்ளன என்றெல்லாம் கேட்டதே இல்லை. விஷயம் என்ன தெரியுமா? மனிதன் தன் பெருமைகளில் இன்பம் காண்கிறான். அவ்வாறே இறைவனும் தன் சொந்த மகிமைகளில் பெருமை கொள்வதாக நினைக்கிறான். அவரது மகிமைகளை போற்றி புகழ்ந்தால் அவர் மகிழ்வார் என்பது அவனது எண்ணம். ஒரு சமயம் சம்பு என்னிடம், சுவாமி, என் சொத்துக்களையெல்லாம் பகவானின் தாமரை திருவடிகளில் அளித்துவிட்டு இறந்து போவதற்கான நிலை வருவதற்கு ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னார். அதற்கு நான் அவரிடம், இவையெல்லாம் உங்களுக்குத்தான் செல்வம். ஆண்டவனுக்கு நீங்கள் எதை கொடுக்க முடியும்? அவருக்கு இவையெல்லாம் வெறும் கல்லும் மண்ணுமே என்றேன். விஷ்ணு கோவில் நகைகள் எல்லாம் களவு போன போது மதுர்பாபுவும் நானும் சுவாமி விக்கிரகத்தை பார்க்க சென்றோம். அப்போது மதுர்பாபு, பகவானே, வெட்கக்கேடு, உமது மதிப்பு எவ்வளவுதானா? மீது இருந்த நகைகளை திருடி இருக்கிறான், உம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றார். உடனே நான் மதுர்பாபுவிடம், இது என்ன பேச்சு? நீங்கள் எதை நகை நகை என்று பிரமாதப்படுத்துகிறீர்களோ அதுவெல்லாம் பகவானை பொறுத்தவரையில் வெறும் மண்ணாங்கட்டிகளே. சாட்சாத் மகாலட்சுமியே யாருடைய பத்தினியாக இருக்கிறாளோ அவர் உங்கள் அற்ப பணம் களவு போய்விட்டதற்காக கவலையில் ஆழ்ந்திருப்பாரா என்ன? இப்படியெல்லாம் பேசாதீர்கள் என்றேன். இறைவன் என்ன செல்வத்திற்கு கட்டுப்பட்டவரா? அவர் பக்திக்கு கட்டுப்பட்டவர். அவர் விரும்புவது என்ன? பணம் அல்ல. அவர் விரும்புவதெல்லாம் பாவனை, அன்பு, பிரேமை, பக்தி, விவேகம், வைராக்கியம் என்பவைதான். ஒவ்வொருவரும் தங்கள் மனநிலைக்கு ஏற்பவே இறைவனை நினைக்கிறார்கள். தமோகுண பக்தனை எடுத்துக்கொள்வோம். தேவியும் ஆட்டு இறைச்சி உண்கிறாள் என்று நினைக்கிறான் அவன். அதனால் ஆட்டை பலியிடுகிறான். ரஜோகுண பக்தன் பல்வேறு வகையான சோறும் கறிகளும் சமைத்து படைக்கிறான். சத்துவகுண பக்தனின் பூஜையில் ஆடம்பரம் இருக்காது. அவனது பூஜை அறையை பற்றி பிறர் அறிந்து கொள்ளவே முடியாது. பூ கிடைக்காவிட்டால் வில்வ இலைகளையும் கங்கை நீரையும் அர்ப்பித்து பூஜையை முடிப்பான்.
நெய்வைத்தியமெல்லாம் வெல்லம் கலந்த சிறிது அவல் அல்லது சிறிது கற்கண்டு இதிலேயே அடங்கிவிடும். ஏதோ சில வேளைகளில் கொஞ்சம் பாயாசம் செய்து படைப்பான். 3 குணங்களையும் கடந்த பக்தர்களும் உள்ளனர். அவர்கள் குழந்தை இயல்பு கொண்டவர்கள். தெய்வ நாமத்தை ஜெபிப்பதுதான் அவர்கள் செய்யும் பூஜை. தெய்வ நாமம் புனிதமானது. புன்சிரிப்போடு கேசவரிடம் கூறினார், உங்களுக்கு உடல் நலம் சரியில்லை. அதற்கு ஒரு காரணம் உண்டு. பல்வேறு பாவனைகள் உங்கள் உடலில் புகுந்து சென்றுள்ளன. அதனால் நோய் வந்துள்ளது. பரவச நிலை வரும்பொழுது நாம் ஒன்றும் அறிவதில்லை. பல நாட்களுக்கு பிறகு அது உடல் நலத்தை பாதிக்கிறது. பெரிய நீராவி கப்பல்கள் கங்கையை கடந்து செல்வதை பார்த்திருக்கிறேன். அவை போகும்போது அதன் விளைவு ஒன்றும் தெரிவதில்லை. ஆனால் சிறிது நேரம் கழிந்த பிறகு அம்மம்மா, அலைகள் பளார் பளார் என்று கரைகளில் மோதுகின்றன. என்ன அமளி துமளி! சில வேளைகளில் கரையின் ஒரு பகுதி இடிந்து கூட போகலாம். ஒரு குடிசையில் யானை புகுமானால் குடிசையை முற்றிலுமாக ஒரு உலுக்கு உலுக்கி கீழே தள்ளி விடுகிறது. பரவச நிலை என்னும் யானை உடம்பாகிய குடிசையில் புகுந்து அதை உலுக்குகிறது. என்ன நடக்கிறது தெரியுமா? வீடு தீப்பிடித்தால் முதலில் உள்ளே இருக்கும் சில பொருட்கள் எரிகின்றன. பிறகு ஒரே கூச்சலும் குழப்பமும். அதுபோல் ஞானத்தீயும் முதலில் காமம், குரோதம் முதலிய எதிரிகளை அழிக்கிறது. பின்பு நான் உணர்வை அளிக்கிறது. பிறகு உடம்பில் ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய அமளி. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நோயில் எம்மியளவு மீதி உள்ளவரை இறைவன் உங்களை விடமாட்டார். ஆஸ்பத்திரியில் பெயரை பதிவு செய்துவிட்டால் பிறகு வெளியே வர முடியாது. நோய் முற்றிலுமாக குணமாகவிட்டால் உங்களை டாக்டர் வெளியே விடமாட்டார். நீங்கள் ஏன் உங்கள் பெயரை பதிவு செய்தீர்கள்? எல்லோரும் சிரித்தனர். குருதேவர் மருத்துவமனையை உதாரணமாக கூறியதை கேட்டு கேசவர் திரும்ப திரும்ப சிரித்தார். அவரால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. பல முறை முயன்று பார்த்தும் முடியாமல் விட்டு சிரித்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மீண்டும் பேசத் தொடங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேசவரிடம் கூறினார், இப்படிப்பட்ட பரவச நிலைகளையும் வேறு எங்கும் கண்டதில்லை, இப்படிப்பட்ட நோயையும் வேறு எங்கும் பார்த்ததில்லை என்பான் ஹிருதயன். அப்போது நான் தீராத வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டேன். வெளிக்கு போய்க் கொண்டிருப்பேன். லட்சக்கணக்கான எறும்புகள் தலையை கடிப்பது போன்ற வேதனை. இருந்தாலும் ஆண்டவனை பற்றிய பேச்சு மட்டும் இரவும் பகலும் நடந்து கொண்டே இருந்தது. ராம் வைத்தியர் என்னை பார்க்க வந்தார். நானோ ஞான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தேன். இது என்ன பைத்தியக்காரத்தனம்! உடம்பில் 2 எலும்புகளே எஞ்சி உள்ளன. இதில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றார் அவர். எல்லாம் இறைவனின் விருப்பம். எல்லாம் உன் விருப்பம். இனிய உந்தன் திருவுள்ளத்தால் எல்லாம் நீயே செய்கிறாய். மனித குலத்தின் துயர் முற்றும் மறைய துடைக்கும் என் தாயே, சுதந்திரமாக உன்னுடைய தூய பணியை செய்கின்றாய். அதனை மனிதன் அறியாமல் ஆற்றியது தன் செயல் என்கிறான். சேற்றில் கரிய யானையினை சிக்க வைத்து சிரிக்கின்றாய். ஏற்ற மலையை ஒரு முடவன் எளிதில் கடக்க செய்கின்றாய். பனித்துளிகள் படுவதற்காக தோட்டக்காரன் ரோஜா செடியின் அடிப்பகுதியில் மண்ணை நீக்கி வேர் வெளியில் தெரியும்படி வைக்கிறான். பனி படுவதால் ரோஜா நன்றாக வளர்கிறது. அதனால்தான் நீங்களும் வேர் வரை அசைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று தோன்றுகிறது. கேசவரும் குருதேவரும் சிரித்தனர். குணமடைந்த பிறகு பெரிய காரியங்களை சாதிப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் நோயுற்றால் என் மனம் துடிக்கிறது. முன்பு நீங்கள் நோயுற்ற போது பின்னிறைவில் நான் எழுந்து அமர்ந்து அழுதேன். அம்மா, கேசவருக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் பிறகு நான் யாருடன் பேசுவேன் என்று தேவியிடம் முறையிட்டேன். பிறகு நான் கல்கத்தாவிற்கு வந்தபோது சித்தேஸ்வரி தேவிக்கு இளநீரும் சர்க்கரையும் காணிக்கையாக செலுத்தினேன். நீங்கள் உடல்நலம் பெற வேண்டும் என்று தேவியிடம் நேர்ந்திருந்தேன். ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு கேசவர் மீதிருந்த ஆழ்ந்த அன்பையும் அவர் கொண்ட கவலையையும் பற்றி பக்தர்கள்
வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆனால் இந்த முறை நான் அவ்வளவு கவலைப்படவில்லை. உண்மையை சொல்லட்டுமா, 2-3 நாட்கள் சிறிது கவலைப்பட்டேன். கேசவர் உள்ளே வந்த அதே கிழக்கு கதவின் அருகே அவரது தாய் வந்து நின்றார். அங்கே நின்ற உமாநாத் குருதேவரிடம் உரத்த குரலில், சுவாமி, இங்கு அன்னையார் தங்களை வணங்குகிறார் என்று கூறினார். குருதேவர் சிரித்தார். உமாநாத் மீண்டும், கேசவரின் நோய் தீருமாறு அவரை ஆசீர்வதிக்கும்படி அன்னையார் தங்களை வேண்டிக் கொள்கிறார் என்று சொன்னார். குருதேவர் கேசவரின் தாயை பார்த்து, எல்லா வரங்களையும் அருள்பவளும் ஆனந்த வடிவினலும் ஆகிய தேவியிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், துன்பங்களை அவள் போக்கி அருள்வாள். கேசவரிடம் கூறினார், வீட்டிற்குள்ளேயே நீண்ட நேரம் அடைந்து கிடக்காதீர்கள். பெண்டு பிள்ளைகளின் நடுவில் அதிகமாக இருந்தால் மேலும் கீழேதான் அமிழ்ந்து போக நேரும். பகவானை பற்றிய பேச்சில் ஈடுபட்டால் முன்பை விட நலம் மிகும். கம்பீரமான குரலில் இவ்வளவும் கூறிவிட்டு ஒரு குழந்தையைப் போல் சிரிக்கத் தொடங்கினார் குருதேவர். பிறகு கேசவரை பார்த்து, எங்கே உங்கள் கையை காட்டுங்கள் பார்க்கிறேன் என்றார். சிறுவர்களைப் போல் கையை தூக்கி எடை பார்த்தார். பின்னர், உங்கள் கை லேசாகத்தான் இருக்கிறது, கபடர்களின் கை கனமாக இருக்கும் என்றார். எல்லோரும் சிரித்தனர். உமாநாத் கதவருகிலிருந்து மீண்டும் குருதேவரிடம், கேசவரை ஆசீர்வதிக்குமாறு அன்னையார் தங்களை வேண்டுகிறார் என்று தெரிவித்தார். குருதேவர் கம்பீரமான குரலில் கூறினார், என்னால் என்ன செய்ய முடியும்? ஆண்டவன்தான் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். சுதந்திரமாக உன்னுடைய தூய பணியை செய்கிறாய். அதனை மனிதன் அறியாமல் ஆற்றியது தன் செயல் என்கிறான். கடவுள் 2 வேளைகளில் சிரிக்கிறார். 2 சகோதரர்கள் தங்களுக்குள் நிலத்தை பிரித்து குறுக்கே கயிற்றை பிடித்து, இந்த பக்கம் என்னுடையது, அந்த பக்கம் உன்னுடையது என்று சொல்லிக் கொள்ளும்போது அவர் சிரிக்கிறார். இந்த பிரபஞ்சமே என்னுடையது, அதில் ஒரு துண்டு நிலத்தை வைத்துக்கொண்டு இந்த பக்கம் என்னுடையது, அந்த பக்கம் உன்னுடையது என்கிறார்களே என்று நினைத்து சிரிக்கிறார். கடவுள் மற்றும் ஒரு முறை சிரிக்கிறார். குழந்தையின் நோய் தீர்க்க முடியாததாக உள்ளது. தாய் அழுது கொண்டிருக்கிறாள். வைத்தியர் அவளிடம், அம்மா பயப்படாதே, நான் குணப்படுத்தி விடுகிறேன் என்று சொல்கிறார். அப்போதும் கடவுள் சிரித்துக் கொள்கிறார். குழந்தை இறக்க வேண்டும் என்பது கடவுளின் விருப்பமானால் யாராலும் அதை காக்க முடியாது என்பது வைத்தியருக்கு தெரியவில்லை. எல்லோரும் மௌனமாக இருந்தனர். அந்த வேளையில் கேசவருக்கு இருமல் வந்தது. நீண்ட நேரம் கட்டுப்படவில்லை. அவரது இருமல் சத்தத்தை கேட்டு அவரது வேதனையில் அனைவரும் வருந்தினர். வெகு நேரம் கழித்து மிகவும் முயற்சி செய்த பிறகு ஒரு சிறிது அடங்கியது. அவரால் மேலும் அங்கு இருப்பது முடியவில்லை. குருதேவர் முன்பு தரையில் சாஷ்டாங்கமாக வீழ்ந்து வணங்கினார் அவர். பிறகு முன்பு போல் மிகவும் சிரமப்பட்டு சுவரை பிடித்து கொண்டே தம் அறைக்கு சென்றார். குருதேவருக்கு சிற்றுண்டி அளிக்க ஏற்பாடு செய்திருந்தனர். கேசவரின் மூத்த மகன் அவரது அருகில் வந்து அமர்ந்தான். அமிர்தர் அந்த பையனை குருதேவருக்கு அறிமுகப்படுத்தி, இவன்தான் கேசவரின் மூத்த மகன், நீங்கள் இவனை ஆசீர்வதித்து அருளுங்கள். ஓ, இது என்ன? இவன் தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு குருதேவர், என்னால் ஆசீர்வதிக்க இயலாதே என்று சொல்லிவிட்டு இனிய புன்சிரிப்போடு கேசவருடைய மகனது உடலை தம் கையினால் மென்மையாக தடவி கொடுத்தார். அமிர்தர் புன்சிரிப்போடு கூறினார், சரி, அப்படியானால் உடம்பை தடவி கொடுங்கள். எல்லோரும் சிரித்தனர். அமிர்தர் முதலிய பிரம்மசமாஜ அன்பர்களிடம் குருதேவர் கேசவரை பற்றி பேசினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், நோய் குணமாகட்டும் என்றெல்லாம் என்னால் சொல்ல இயலாது. அந்த சக்தியை நான் ஒருபோதும் தேவியிடம் கேட்டதில்லை. அம்மா, எனக்கு சுத்த பக்தியை கொடு என்று மட்டுமே நான் அவளிடம் பிரார்த்திக்கிறேன். கேசவர் என்ன சாதாரண மனிதரா? செல்வந்தர்களும் அவரை மதிக்கின்றனர், சாதுக்களும் மதிக்கின்றனர். நான் ஒருமுறை தயானந்தரை சந்தித்தேன். அப்போது அவர் ஒரு தோட்ட வீட்டில் தங்கியிருந்தார்.
கேசவர் கேசவர் என்று கேசவர் வருவதை எதிர்பார்த்து அவர் மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தார். கேசவர் அன்று அங்கு செல்வதாக இருந்தது என்று நினைக்கிறேன். தயானந்தர் வங்க மொழியை கௌராண்ட மொழி என்பார். கேசவருக்கு வேள்விகளிலோ தேவர்களிலோ நம்பிக்கை இல்லை என்று தோன்றுகிறது. அதனால்தான் தயானந்தர் இவ்வளவு பொருட்களையும் படைத்த ஒருவரால் தேவர்களை படைக்க முடியாதா என்ன என்று சொன்னார். குருதேவர் கேசவரை புகழ்ந்து அவரது சீடர்களிடம் தொடர்ந்து கூறினார். கேசவரிடம் குறுகிய மனப்பான்மை இல்லை. அவர் பலரிடம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமானால் அங்கே, அதாவது தம்மிடம் சென்று தீர்த்து கொள்ளுங்கள் என்பார். என்னுடைய மனநிலையும் அப்படித்தான். கேசவரின் குணநலன்கள் கோடி கோடியாக பெருகட்டும். மதிப்பையும் மரியாதையும் வைத்துக்கொண்டு நான் என்ன செய்யப் போகிறேன் என்கிறேன் நான். கேசவர் ஒரு சிறந்த மனிதர், செல்வந்தர், சாதுக்கள் என்று அனைவரும் அவரை மதிக்கிறார்கள். சிற்றுண்டி அருந்திய பிறகு குருதேவர் புறப்பட தயாரானார். பிரம்ம சமாஜ பக்தர்கள் வண்டி வரை வந்து வழி அனுப்ப இருந்தனர். படிகள் வழியாக கீழிறங்கி வரும்போது கீழ்ப்பகுதியில் விளக்கு இல்லாமல் இருந்ததை குருதேவர் கவனித்தார். உடனே அமர்தர் முதலான பக்தர்களிடம், இந்த இடங்களிலெல்லாம் நல்ல வெளிச்சம் வரும்படி விளக்கு வைக்க வேண்டும். விளக்கு இல்லாத வீட்டில் வறுமை வளரும். இனி இவ்வாறு நடக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். பிறகு ஓரிரு பக்தர்களுடன் தட்சிணேஸ்வரம் நோக்கி புறப்பட்டார். வழியில் மாதா கஷா தெருவில் வசித்த ஜெயகோபால் சேனின் வீட்டிற்கு சென்றார். அப்போது மணி சுமார் 7 இருக்கும். சில பக்தர்களுமாக அந்த வீட்டை அடைந்தார் குருதேவர்.